கோவையில் நடைபெற்ற ஏபிஎல் அக்ரக் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏர் கண்டிஷனிங் மற்றும் ரெப்ரிஜரேஷன் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக நடைபெற்ற இதில் 5 அணிகள் பங்கேற்பு. கோவையில் கடந்த 17 வருடங்களாக ஏர் கண்டிஷனிங் மற்றும் ரெப்ரிஜரேஷன் உரிமையாளர்கள் சங்கம் செயல்பட்டு வருகிறது. சங்க உறுப்பினர்களின் நலன் சார்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அக்ரக் சமூகம் சார்ந்த சமுதாய பணிகளிலும் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சங்கத்தின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அக்ரக் பிரீமியர் லீக் எனும் கிரிக்கெட் போட்டி சங்கனூர் பகுதியில் வலை மைதானத்தில் நடைபெற்றது. முழுவதும் சங்க உறுப்பினர்களை கொண்ட போட்டியாக நடைபெற்ற இதில் கோல்டன் டிராகன்ஸ், விநாயகா வாரியர்ஸ், ஆர் சூப்பர் கிங்ஸ், தெர்மோபிராஸ் டைகர்ஸ், எவரெஸ்ட் டைட்டன்ஸ் என 5 அணிகள் கலந்து கொண்டன. முன்னதாக போட்டி துவக்க விழாவில் அக்ரக் தலைவர் ஆன்சில் நியூனிஸ், செயலாளர் சதீஷ், பொருளாளர் நடராஜ், துணை தலைவர் பாலசுப்ரமணியம், துணை செயலாளர் கண்ணன், துணை பொருளாளர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்று போட்டிகளாக விறுவிறுப்பாக நடைபெற்ற தொடரில் எவரெஸ்ட் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இதேபோல முறையே 2ஆம் இடத்தை ஆர் கிங்ஸ் அணியும் 3ஆம் இடத்தை கோல்டன் டிராகன் அணியும் பிடித்தன. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை நிர்வாகிகள் வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அக்ரக் முன்னாள் நிர்வாகிகள் கோல்டன் ரவி, ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், அழகிரி மோகன், மதுரை ராஜன், முஸ்தபா உட்பட உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அடிக்கப்பட்ட பந்து சார் அப்படியே இருக்க கலைஞ்சிடாதீங்க. என் பேர் நந்தகுமார். நாங்கள் கோயம்புத்தூர் ஏர் கண்டிஷனிங் ஓனர்ஸ் அசோசியேஷன் சங்கத்துலேருந்து இந்த மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சங்கம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதில் ஒரு விளையாட்டு இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக அதை அவாய்ட் பண்ணுவதற்காக ஃபஸ்ட் டைம் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா டீம்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் மாதிரி நடத்தலான்னு ஒரு சஜஷன் எடுத்தோம். அதில் நம்ம அசோசியேஷன்லேருந்து எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்து நம்ம பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிற எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 5 டீமாக பிரித்து அதை ஐபிஎல் மாதிரி ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து டீம் பிரித்து விளையாண்டுருக்கோம். இதில் எங்கள் அசோசியேஷனில் இருக்கிற தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முஸ்தபா, ஆர்கனைஸ் கமிட்டியில் ஒரு 4 பேர் இருக்கோம். முஸ்தபா, கார்த்திக், அப்புறம் ஆறுமுகம், இவங்களாம் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இந்த விளையாட்டை பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்த வருஷத்தையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதோட இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணுங்கிற ஒரு முன்னோட்டமாக நாங்கள் இந்த மேட்ச் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே விளையாடுற எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 டீமுங்க. இது 7 ஹவர்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் 7 பிளேயர்ஸு. செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் 8 பிளேயர்ஸுங்க. ஃபைனல் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் 8 பிளேயர்ஸ் அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் நம்ம ஆக்ஷன் மாதிரி நடத்தாமல் பவுலர்ஸ்னால் அந்த ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ், பேட்ஸ்மேன்ஸ்னால் ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்னு தனியாக பிரித்து அதில் சீட்டுக்குள்ளி போட்டு எல்லாமே பிளேயர்ஸ் ஒரே டீம் ஒரே ஈவனாக பிரித்து நம்ம விளையாண்டுருக்கோம். மொத்தம் 5 டீமுங்க. 5 டீமோட ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா
எவரெஸ்ட் டைட்டன்ஸ், தெர்மோஃப்ராஸ்ட் டைகர்ஸ் அண்டு ஆர்பி சூப்பர் கிங்ஸ், கோல்டன் ட்ராகன் அண்ட் விநாயகா வாரியர்ஸ் 5 டீமுங்க. 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷனில் லைஃப் டைம் மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த டீமை வந்து கேஷ் கொடுத்து வாங்கி நல்ல முறையில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகட்டும், அதுக்கான செலவு எல்லாமே வந்து அவங்க எடுத்து நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர் கண்டிஷனிங் ஓனர்ஸ் அசோசியேஷன், இந்த அக்ரக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் அசோசியேஷன்லாம் இந்த டீமில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷனுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் விளையாடுறோம். வெளியிலேருந்து எந்த பிளேயர்ஸும் எடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் அந்த ஓனர்ஸ் அசோசியேஷனில் வேலை செய்கிறவங்களே யாரும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்ரக்கில் மெம்பராக இருக்கிறவங்களும் இல்லை லைஃப் மெம்பராக இருக்கிறவங்களும் மட்டும்தான் வந்து வச்சு இந்த நாங்கள் இடத்த நடத்திட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் தவிர நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நாங்கள் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி இயர்ஸ் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரக் டேக்கு நடத்துகிறோம். அதில் வந்து ரத்த தானம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்சூரன்ஸ் போடுறதுல நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அப்படி போடாமல் இருக்கிறீங்களா எங்களை மெம்பர்ஸ் யாராவது உயிரிழப்போ ஏதோ நடந்தாலோ இதில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி நாங்கள்லாம் வந்து அசோசியேஷன் கொண்டு போய் கொடுத்து அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு தூக்கி நிறுத்துறதுக்காக இந்த அசோசியேஷன் வந்து கஜா புயலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் நிறையா ஃபண்டெல்லாம் ரிலீஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து சென்னையில் மழை பெஞ்சிருந்துச்சுங்க, அதுக்கு எல்லாம் வந்து மழை பெஞ்சு பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாதை ஆசிரமம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு இதெல்லாம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இது ஒவ்வொரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5-10 லீக் மேட்ச் இருக்குங்க. 2 செமிஃபைனல் 1 ஃபைனல். இதில் வந்து லீக் மேட்ச்சு, செமிஃபைனல், ஃபைனல் எல்லாத்துக்கும் மொத்தம் 13 மேட்ச்சுங்க. 13 மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லா மேட்ச்லேயும் இருக்குது. அடுத்து மேன் ஆஃப் த சீரியஸ் பேட்டர் அண்ட் பவுலர் 2 இருக்குது. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் என்டையர் 13 மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரை கௌரவிக்கணுங்கிறதுக்காக மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்னு ஒன்று கப்பு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின்னருங்க, 2வது ரன்னர், அப்புறம் 3rd பிளேஸ். அது இல்லாமல் 6வது இதாக வந்து 4th 5th எல்லாத்துக்கும் கப்பு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க. தேங்க்யூ.